இப்போ நம்ம எங்க போறோம்னா டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கெஸ்ட் ஃபுட் ஆர்டர் வாங்கணும். அதனால கெஸ்ட் ஃபுட் ஆர்டரும் நமக்கும் ஃபுட் வாங்கணுமா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஃபுட் ஆர்டர் வாங்கலாம்னு அண்ணன் நம்மளை கூப்பிட்டு போயிட்டாரு. போயிட்டு டைரக்டா கெஸ்ட் ஃபுட் ஆர்டர் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தோம். அதனால போனோடனே வாங்கிட்டு வந்துட்டோம். இதோ இது வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆர்டர். அடுத்து டேரக்டா வெஜ் ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். அங்கேயும் வெஜ்லயும் 2 ஃபுட் ஆர்டர் இருந்துச்சு, வாங்கியாச்சு. அடுத்து அண்ணன் டேரக்டா எர்ரா வண்டி விட்றா ஹோட்டலுங்கிற மாதிரி விட்டாரு. போனோடனே கெஸ்ட் கிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டோம். எதுக்குன்னு வச்சுக்கல, எங்களுக்கு ஃபுட் வாங்குறதுக்கு. நான் வந்து அண்ணன் கிட்ட ஷவர்மா கிட்டேன். அதனால ஷவர்மா இல்லாதனால அண்ணன் சிக்கன் ரோல் வாங்கி கொடுத்துருந்தாரு. டைரக்டா போனோம். அண்ணங்கிட்ட 3 சிக்கன் ரோல் சொன்னோம். நம்ம சொன்ன மூலியமா அண்ணனும் 3 சிக்கன் ரோல் போட்டு எடுத்து கொடுத்துட்டாரு, பார்சல் எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு நம்ம டைரக்டா மதுரை பன் பரோட்டா கடைன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் எங்களுக்கு ஃபுட்டு வாங்கினோம். வாங்கிட்டு வந்தோடனே நம்ம வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் ரோலை சாப்பிடலாம். ரோல் சாப்பிட்டு பார்த்தோம். ரோல் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பரோட்டாவை பார்த்தோன்னே வயிறு கவா கவான்னு வாய் குவா குவான்னு கத்துச்சு. ஸோ அதனால கவா கவா குவா குவான்னு கத்துற வாயும் வைத்தியம் நடக்கும்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பரோட்டாவை எல்லாம் பிச்சு தட்டில் போட்டு அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி கொடுத்தாங்க. அது அல்டிமேட்டாகவே இருந்துச்சு. அந்த சிக்கன் கிரேவி ஊற்றி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கவா கவா குவா குவான்னு கத்துன வாயும் வயிறும் அடங்கிருச்சு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ டாடா பை பை.